ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பெல் ரெக்வயர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற 3வது நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த டைம் என்ன ரெக்வயர்மெண்ட்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கான ரெக்வயர்மெண்ட் தான். ஸோ நம்ம பிஇ, பிடெக், எம்டெக் அண்ட் எம்எஸ்சி டிகிரி இதுக்கான அப்ளிகபிள் தான். ஸோ எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத ப்ரீஃப் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்டிமேஷன் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த டைம் வந்து நமக்கு ரெக்வயர்மெண்ட்டுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். அதாவது இந்த டைம் வந்து நம்ம பேமெண்ட் வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மோட் அவங்க தனியாக கொடுத்துருக்கேன். ஏன்னா பெல் ரெக்வயர்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனி லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை நம்ம சேனலில் அட்டாச் பண்ணி அதை நான் எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தென் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் லிங்க்கையும் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறோம். அந்த ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த ரிசிப்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி அதோட ஜஸ்ட் ஒரு செல்ஃப் அட்டாச்சாக நம்ம டாக்குமெண்ட்ஸு எல்லாமே வந்து எப்படி நம்ம கொரியருக்கு அனுப்பணும், இதோட லாஸ்ட் டேட் என்னன்றத ப்ரீஃப் டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிளியராக. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு நான் ஒரு ஆப்டான ஜாப் தான். ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்ம ஷார்ட் சம்மரி நான் சொல்லிடுறேன். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா 2 டிவிஷன் எடுக்கிறாங்க. ப்ரொபேஷனரி இன்ஜினியரிங் E2 கிரேட் அண்ட் சீனியர் இன்ஜினியரிங் E3 அதாவது E3 கிரேட் போஸ்ட்டில் எடுக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ன்ட்டு அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா புனேல தான் டிவிஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் வைஸ் வந்து புனே டிவிஷனில் தான் அவங்க ரெக்வயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சரில் அவங்க வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் லொக்கேஷன் அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் செகண்ட் போஸ்ட் நான் ஆக்சுவலி பிஹெச்எல் நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அதில் அதே மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதையும் நம்ம ரீபோஸ்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இதில் மேபி சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரொபேஷனரி இன்ஜினியர் கிரேட் 2 சீனியர் இன்ஜினியருக்கான லெவலுக்கான குவாலிஃபிகேஷன் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பிஇ, பிடெக், எம்எஸ்சி வந்து அப்ளிகபிள் தான். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கான என்ன கேட்டகரின்னு பாருங்கள். எம்எஸ்சி டெக்கில் பொட்டானிக் ஆர் அப்ளைடு ஆப்டிகல்ஸ் ஆர் ஆப்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த டிவிஷனில் நீங்கள் எம்எஸ்சியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எம்இ ஆர் எம்டெக்கில் லேசர் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் ஆப்டிக்கல் இன்ஜினியரிங் வித் பிஇ, பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது எம்இ எம்டெக்கில் வந்து நீங்கள் லேசர் ஆப்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா, ஆனால் உங்களுக்கு பேக்ரவுண்ட், அதாவது அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஇ படிச்சிருப்பீங்க, அதுக்கு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பேக்ரவுண்டில் சும்மா ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் காட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எம்இ எம்டெக்கில் ஃபோட்டோனிக் ஆப்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஸோ நம்பர் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் ஃபிசிக்ஸ் பேக்ரவுண்டு ஸோ இருந்துச்சுன்னா நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு எலிஜிபிள். ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நாங்கள் எதுவுமே கேட்கல, நெல் தான். ஓகேவா? ஒன்று ரிலவெண்ட் போஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ வருஷம் அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. ஸோ செகண்ட் போஸ்ட்டுக்கு பாருங்கள், சீனியர் இன்ஜினியரிங் அதாவது கிரேட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்இ ஆர் எம்டெக் எலக்ட்ரானிக்ஸ் பஸ் இருந்தாவே போதும். ஸோ பிஇயும் அப்ளிகபிள், எம்இயும் நமக்கு அப்ளிகபிள் தான். ஸோ நமக்கு அப்ளை பண்ணலாம். பிஆர் பிடெக் எம்டெக் மெக்கானிக்கல். அதுக்கப்புறம் 2வது பாருங்கள். ஸோ அதுலேயே 2 கிரேடாக எடுக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இதுலேயே பாருங்கள், எம்எஸ்சிக்கு 2 போஸ்ட்டு, எம்இ எம்டெக் 2 போஸ்ட்டு, தென் எம்இ எம்டெக்கில் ஃபிசிக்கல் பேக்ரவுண்டுக்கு 2 போஸ்ட்டு அப்படி எடுக்கிறாங்க. ஸோ 2வது சீனியர் இன்ஜினியரிங் பாருங்கள், எலக்ட்ரிக்கல் 2 போஸ்ட்டு, மெக்கானிக்கல் 2 போஸ்ட் அப்படி தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரிலவெண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் 4 or 5 years relevant experience for candidate with BE, BTech, 2 years relevant experience for the candidate with ME, MTech. ஸோ ஜஸ்ட் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க நமக்கு சீனியர் இன்ஜினியரிங் கிரேட் 2 அப்ளை பண்ணப்போ. ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வைஸ் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். நான் பே ஸ்கேல் எவ்வளோ உண்மைன்னா கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கான டிவிஷன் அவங்க கிளியராக சொல்லிச்சேன். ப்ரொபேஷனரி இன்ஜினியரிங்கான லெவல். ஸோ 3 டிவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எம்எஸ்சி அண்ட் எம்இ எம்டெக்கில் எலக்ட்ரானிக் பேக்ரவுண்ட் அண்ட் அடுத்த 3வது வந்து ஃபிசிக்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ ஒவ்வொன்றுக்கும் 2 போஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் அதர்ஸ் எவ்வளோ, ஓபிசி எவ்வளோங்கிறதுக்கு கிளியர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஏஜ் எவ்வளோ இருக்குங்கிறதையும் கிளியராக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன் நான் அட்டாச் பண்ணிடுறேன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில். ஓகேவா? ஸோ செகண்ட் இது பாருங்கள், சீனியர் இன்ஜினியரிங் அதே மாதிரி பிஆர் பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ், பிஆர் பிடெக் ஆர் எம்இ எம்டெக்கில் மெக்கானிக்கல். ஸோ அதுவும் நமக்கு அப்ளிகபிள். ஸோ பெல் ரெக்வயர்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் அந்த ஆன்லைன் லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணிடுறேன், நோட்டிஃபிகேஷன் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ அப்ளிகேஷன் அடுத்து 1 by 1 நான் ஓப்பன் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி ப்ரொபேஷனரி இன்ஜினியரிங்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி எம்எஸ்சி டெக். ஸோ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணிவிட்டேன். ஸோ அதோட ப்ரீஃப் டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்குது. ஜஸ்ட் இதே தெரிஞ்சு இதில் தான் நம்ம ஷார்ட்டாக இன்டிமேஷன் பண்ணு. ஸோ ப்ரீஃபாக நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ எம்எஸ்சி டெக்கில் பொட்டானிக் ஆர் அப்ளிகேட் ஆப்டிகல்ஸ் ஆர் ஆப்டிக்கல் இன்ஜினியரிங்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷுட் ஹவ் அக்யூர்டு ஃப்ரம் த ஏஐசிடி அப்ரூவ்டு. அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ
ப்ரீவியஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது எல்லா ஜாப்லையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏஐசிட்னா ஆல் இந்தியா டெக்னிக்கல் கவுன்சில். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு அப்ரூவ்டு சர்டிஃபிகேட் நமக்கு இருக்கணுன்றது ஜஸ்ட் அவங்க கேட்குறாங்க. ஸோ அது மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ சீரியல் நம்பர் 2 அதே மாதிரி எம்இஆர் எம்டெக்கில் லேசர் ஆர் ஆப்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஆப்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அதே மாதிரி அது அப்ரூவ்டு தான். அதே தான் அவங்க ஜஸ்ட் அதை இன்டிமேட் பண்ணுறாங்க. அதே விஷயம் கீழே வந்து அதர்ஸ்க்கு ஓபிசி கேண்டிடேட் வந்து நம்ம அப்ரூவ்டு வாங்கியிருக்கணும்னு. ஸோ தேர்ட் ஒன் பிஆர் பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும். அதே தான் கிளியர் ஃபஸ்ட் கிளாஸில் இருந்தால் போதும். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் இதில் என்னென்னா 3 டிவிஷன் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க. நமக்கு வந்து அதர்ஸ் ஓபிசி இடபிள்யூஎஸ் வந்து ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்டி ஆர் பிடபிள்யூ2 கேண்டிடேட் வெறும் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வேணும். இவங்களை ஜஸ்ட் நார்மலாக பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள். ஓகேவா? ஸோ சீனியர் இன்ஜினியர் கிரேட் 3க்கான லெவல் அதே மாதிரி பிஆர் பிடெக் தென் அப்ரூவ்டு வித் 11 பிரான்ச் செலக்ட். ஸோ என்னென்னா அதாவது பிஆர் பிடெக்கில் பாருங்கள் எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இந்த ரிலவெண்ட்டில் நீங்கள் வரீங்களா அப்படின்றது நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ண வேணாம். நோட்டிஃபிகேஷன் வைஸ் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு மேபி ஏதாவது சம்திங் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வைஸ் நீங்கள் செக் பண்ணிடலாம். ஸோ மெக்கானிக்கல் வைஸ் பாருங்கள் பிஆர் பிடெக் ஏஎம்இ கிரேட் அப்ரூவ் வாங்கியிருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ எம்இ எம்டெக் ரெகனைஸ்டி இன் ரிலவெண்ட் டிசிப்ளின் ஷுட் ஹேவ் செக்யூர்ட் த ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ அவங்க அதே மாதிரி இவங்க ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் நமக்கு ஓபிசி அதர்ஸ் கேண்டிடேட். ஓகேவா? ஸோ அப்ரூவ்டு பிரான்ச் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நோட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வில் நாட் பி கன்சிடர் ரிலவெண்ட். ஓகேவா? ஸோ ஸ்டைஃபன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் அதாவது ப்ரொபேட்னர் இன்ஜினியர் கிரேட் 2க்கு வந்து பே ஸ்கேல் வந்து 40,000 1,40,000 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ அடிஷன் பேசிக் பே அதர் அலவன்ஸ் லைக் ஹவுஸ் ரெண்ட்டு 35% எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ தென் அதே மாதிரி போஸ்ட் 2க்கு போகிறோம். அதே மாதிரி ஸ்டைஃபண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இன்டிமேஷன் நோட் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஸ்டைஃபண்டுங்கிறது. ஸோ அடுத்து இம்பார்ட்டண்டான திங்ஸ் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஓரியன்டான ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாப் இருக்குங்கிறதையும் கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த E2 கிரேட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஆப்டிக்கல் சென்சார் லேசர் சிஸ்டம் ஃபைபர் சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி இம்பார்ட்டன்ட் என்ன போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ ஜஸ்ட் இந்த திங்ஸ் நீங்கள் நோட் பண்ணுறது. ஓகேவா? சரி மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் இருக்குது. ஜஸ்ட் இல்லை நோட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டிவிஷன் நமக்கு இருக்குன்றதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் ஸோ எப்படி இருக்குன்றத நம்ம இன்டர்வியூன்ற மோடுக்கு போயிடலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ரிட்டன் டெக்ஸ்ட் வில் பி கன்சிடர் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் 150 மார்க் டெக்னிக்கல் டொமைன் அந்த ஜென்ரல் ஆப்டிடியூட் 150 மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் செக்யூர் 35 குவாலிஃபைங் மார்க் அண்ட் SC/ST கேண்டிடேட் ஷெல் பி 30% ஆஃப் மார்க் இதில் இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சா? இப்படி தான் இன்டர்வியூ எப்படி இருக்குன்றது கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ கால் லெட்டர் வில் பி சென்ட் த இமெயில் ஐடி தான் அவங்க எதுவும் போஸ்ட்டில் அனுப்ப மாட்டாங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. டேட் டைம் வில் பி சென்ட் இமெயில் ஒன்று தான். ஸோ எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இமெயில் மொபைலில் தான் வரும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அதை எப்போவுமே மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் நம்ம அப்ளை பண்ணி 1 இயருக்கு நம்ம செக்யூர்டாக அதை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா எல்லா கம்யூனிகேஷன் நமக்கு அதில் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ ஹவு டு அப்ளைன்ற டீட்டெயில்ஸ் நான் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் மோடே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அந்த ஆன்லைன் மோடில் நம்ம அமௌண்ட்டு பண்ணிவிட்டு அதில் ரிசிப்ட் வந்துடும். நம்ம டவுன்லோட் ரிசிப்ட் வந்துடும். டவுன்லோட் ரிசிப்டை எடுத்துகிட்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் கூட இந்த ரிசிப்டையும் வச்சுட்டு தென் நம்மளோட அட்டாச்டு காப்பீஸ் அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ. ஓகேவா? ஸோ ஹவு டு அப்ளை கேண்டிடேட் அப்ளிகேஷன் SBI கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் அதையும் நான் இப்போ காமிச்சிடுறேன். ரிசிப்ட் அலாங் வித் ஃபாலோயிங் ஃபோட்டோ காப்பீஸ் டாக்குமெண்ட்ஸ் வில் பி போஸ்ட் அடிஷ்னல். ஜென்ரல் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதான் ஜென்ரல் மேனேஜர் HRA பாரத் எலக்ட்ரிக் லிமிடெட் ஸோ ரஸ்தான் புனே மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ நம்ம எப்போ அனுப்பணுங்கிற டீட்டெயில்ஸ் 23rd 6 ஸோ இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் போச்சுன்னா அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்வலப்ஸு போஸ்ட் காப்பி. ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அது மென்ஷன் கோடு எப்படி நம்ம அப்ளை பண்ண என்ன போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுங்களோ எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது கிளியராக அவங்க கொடுத்துருக்காங்க. சென்டர் நேம் ஆர் மொபைல் நம்பர் கிளியராக இருக்கணும். ஓகேவா? ஸோ தென் அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் அந்த அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பண்ண சொன்னாலும் அட்டாச் பண்ணணுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் ஃபில்ட் வித் அப்ளிகேஷன் ஃபார்மேட் டவுன்லோட் த BHL வெப்சைட். ஸோ அந்த அப்ளிகேஷன் இப்போ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிட்டேன். அவங்க வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன். ஸோ தென் பர்த் டேட் ப்ரூஃப் தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 10th மார்க் ஷீட்டு 12th டிப்ளமோ டிகிரி. ஸோ என்னோட எல்லா மார்க் ஷீட்டுமே உங்களுக்கு அட்டாச்சு ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு காப்பி எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். செமஸ்டர் மார்க் ஷீட்டு தென் டிகிரி சர்டிஃபிகேட்டு. ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா 11, 12, 13, 14 வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லா திங்ஸையும் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப எல்லா டாக்குமெண்ட்டையும் சேர்த்து அனுப்பணும். ஓகேவா? நான் மேபி உங்களுக்கு இன்டிமேஷன் தான் பண்ணுறேன். இதில் எல்லா திங்ஸையும் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு GGB % ஆஃப் வால்யூ கேட்குறாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மெட்டு SC/ST சர்டிஃபிகேட் என்னென்ன டீட்டெயில் அப்ளை பண்ணுறீங்களோ எல்லாமே எடுத்துக்கணும். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் அப்படியே ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கம்பல்சரி இதை எடுத்துக்கணும். ஓகேவா?
ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங்குமே 708 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 700. ஸோ எக்ஸம்ஷன் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, உமனுக்கும் ஆக்சுவலி கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்பிஐ கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இதை ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி நான் அப்ளிகேஷன் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அப்ளிகேஷன் முன்னாடி நான் லிங்க்கையும் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இதான் லிங்க்கு, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதான் உங்களுக்கு லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதில் டேரெக்டாக நீங்கள் போய் அமௌண்ட் வந்து எப்படி செலக்ட் பண்ணணுங்கிற பாருங்கள். செலக்ட் கேட்டகரியில் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இருக்குது. ஸோ நம்ம அப்ளை பண்ணுற போது பாருங்கள் என்ன டீட்டெயில்ஸுங்கிறத கிளியராக கொடுக்கும். இன்ஜினியர் 2 கிரேடா, இன்ஜினியர் 3 புனே யூனிட்னு இருக்குல்ல, அதுதான். ஸோ நம்பர் செகண்ட் அண்ட் தேர்ட் அதை மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ ரியாக்ட் ஆஃப் சீனியர் இன்ஜினியரிங் E3 கிரேட் புனே யூனிட். ஸோ ரியாக்ட் ஆஃப் ப்ரொபேட்டரி இன்ஜினியரிங் E2 கிரேட் புனே யூனிட் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் நீங்கள் 2ல் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள இன்டிமேஷன் பண்ணிட்டு அமௌண்ட் ஜஸ்ட் நீங்கள் பே பண்ணுற மோடு தான், 1 by 1 தான். ஸோ வெரிஃபைட் பேமெண்ட் கம்ப்ளீட்டட் பிரிண்ட் ரிசிப்ட், அவ்வளோதான். அந்த ரிசிப்ட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்து நம்ம அப்ளிகேஷன் பண்ண காட்டுறேன், அது கூட நம்ம அட்டாச் பண்ண வேண்டியதான். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுறேன், ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதான். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை நான் போட்டேன். ஸோ உங்கள் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஸோ கிளியராக நேம் ஆஃப் த SSLC ஸ்டாண்டர்ட்லேயும் உங்கள் நேம் எப்படி இருக்குன்றது கிளியராக கொடுத்துருங்க. ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த். ஸோ இது ஜென்ரல் திங்ஸ் நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணுற ஒரு நார்மல் திங்ஸ் தான். ஸோ உங்களுக்கு 10th மார்க் ஷீட், 12th, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், த நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன், எங்கே படிச்சிங்க, எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ நேம், ரிலேஷன்ஷிப், டிபார்ட்மெண்ட் என்ன டிவிஷனு, அதுக்கப்புறம் ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து எஸ், நோ, நாட் அப்ளிகபிள், என்ன டீட்டெயில் அட்டாச் பண்ணிக்கிறீங்கிற முதல் நீங்கள் நம்ம கிளியராக ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர், டேட்டு, பிளேஸ் எல்லாமே போட்டுட்டு இப்போ நீங்கள் அந்த ஆன்லைன் லிங்க் காமிச்சாலும் SBI, ஸோ அந்த லிங்க்கோட அந்த பிரிண்ட் அவுட்டையும் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோஸ், காப்பீஸ், உங்கள் சர்டிஃபிகேட்டு எல்லா அந்த 13-14 பாயிண்ட் நான் காமிச்சல அது எல்லாமே இது கூட நம்ம அட்டாச் பண்ணி அனுப்ப போகிறோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். என்றைக்கு அனுப்ப போகிறோம் அந்த டீட்டெயில் முதற்கொண்டு நான் சொல்லிட்டேன். லாஸ்ட் டேட் 23rd முன்னே நீங்கள் அனுப்பணும். ஸோ ஹார்ட் காப்பி அப்ளிகேஷன் ரிசீவ் ஆஃப்டர் 23rd இட் வில் நாட் கன்சிடர் ஆஃப் த செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ 23rd முன்னாடி அனுப்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு சொன்ன டீட்டெயில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1 by 1 நான் கிளியராக சொல்லிட்டேன். எவ்வளோ பேமெண்ட் கட்டுறோம், ஸோ எப்படி ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, ஸோ அதுக்கான ப்ரீஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்டேன், ஓகேவா. ஸ்டைஃபன் வைஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஓகேவா. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, ஓகேவா. ஸோ அப்ளிகேஷன், நோட்டிஃபிகேஷன், அந்த ஆன்லைன் லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ ஈஸியாக நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா. எக்ஸாம் டேட் இட் வில் பி மேபி லேட்டர்லாம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க. இமெயிலில் தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க எல்லாமே, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சொன்ன வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா. தேங்க்யூ.